ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதத்தில் பயிற்சி 3.2ல் செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் வந்து மீப்போவா கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது சம் வந்து மீப்போமா கேட்குறாங்க, அதாவது எல்சிஎம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இது சம் எல்லாம் சால்வ் பண்ணணுன்னா நம்ம ஒரு சில ஃபார்முலாலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? a + b இன்ட்டு a மைனஸ் b. அடுத்தது a cube minus b cube, இதுக்கு என்ன ஃபார்முலா? a minus b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும், நம்பர்ஸில் எண்ணியலில் இருக்கிற ஃபார்முலாலாம். அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? 4x ஸ்கொயர் y, 8x cube y ஸ்கொயர். இதுக்கு வந்து எல்சிஎம் கேட்குறாங்களா? 4x ஸ்கொயர் y எப்படி எழுதலாம்? இப்போ வந்து இந்த 4 எப்படி எழுதலாம்? 4க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 4க்கு எல்சிஎம் எடுத்தால் இதோட பகாக்காரணி 2ங்களா? இதுக்கு 2, 2 4 2 2. இப்போ இது வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாங்களா? இப்போ வந்து 2 × 2 2 அடுக்கு 2ன்னு எழுதலாம், சரிங்களா? இப்போ வந்து இது 2 ஸ்கொயர், அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இது ஆல்ரெடி காரணிப்படுத்தி தான் இருக்குது, இது ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்பர்ஸுக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்தால் போதும், அதாவது மீப்போமா கண்டுபிடிச்சா போதும். அடுத்தது 8x கியூப் ஒய் ஸ்கொயருங்களா? அடுத்தது 8x கியூப் ஒய் ஸ்கொயர். இப்போ வந்து 8க்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? 8க்கு வந்து 2ஆல் எடுத்தால் 4 2 8, அடுத்து 2 2 4, அடுத்து 1 2. அப்போ வந்து 2 பவர் க்யூபு, சரிங்களா? இப்போ 8 வந்து 2 பவர் க்யூபு, அதாவது 2 3 டைம் பெருக்குனா 8 கிடைக்கும். அடுத்தது எக்ஸ் க்யூபு ஒய் ஸ்கொயரு. இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு 2 சம்முக்கும் ஃபஸ்ட்டு சம்மில் 2, அதில் வந்து இதுக்கு எல்சிஎம் என்னது? மீப்போமா என்னது? மீப்போமா என்ன எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது ரெண்டுலேயும் பெருசு எதுவோ அதுதான் வந்து மீப்போமா. இங்கே 2 பவர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 பவர் க்யூப் இருக்குது. அப்போ 2 பவர் க்யூப் தான் பெருசு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது, அப்போ எக்ஸ் க்யூப் தான் பெருசு. இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. இதுதாங்க ஆன்சர். இது இந்த ஃபஸ்ட்டு சம்மோட மீப்போமா வந்து இதுதான், அதாவது 8x கியூபு ஒய் ஸ்கொயர் இப்படி எழுதலாம். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு சம் என்ன? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சம் வந்து 9a ஸ்கொயர் b ஸ்கொயர், 12a ஸ்கொயர் b ஸ்கொயர் c. இப்போ வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்? 9a ஸ்கொயர் b ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? இப்போ 9க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். என்ன இதோட பகாக்காரணி என்ன வரும்? 3ங்களா? 3 9ங்களா? அடுத்தது ஒரு 3, அப்போ வந்து 3 ஸ்கொயரு. இப்போ வந்து 9க்கு மீப்போமா கண்டுபிடிச்சா என்ன வரும்? 3 ஸ்கொயரு. அடுத்தது a ஸ்கொயர் b ஸ்கொயர் அப்படி எழுத போகிறோம். அடுத்தது 12a ஸ்கொயர் b ஸ்கொயர் cங்களா? இப்போது 12க்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம்? மீப்போமா. இப்போ வந்து இதுக்கு 2 6 2 12, இதோட பகாக்காரணிங்களால் தான் பெருக்கணும். 6 2 12ங்களா? அடுத்தது 2 3 2 6ங்களா? அடுத்து 3ஆல் 1 3. இப்போ இதோட 12க்கு என்ன வருது? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு வருதுங்களா? அது 2 ஸ்கொயர் இன்ட்டு 3. அடுத்தது என்னது? a ஸ்கொயர் b ஸ்கொயர் c, a ஸ்கொயர் b ஸ்கொயர் c. இப்போது ரெண்டாவது சம்மோட மீப்போமா, ரெண்டில் பெருசு எது? 3 ஸ்கொயரு. ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுல பெருசு எழுதணும், 1ல் இருந்து 1ல் இல்லைனாலும் அதையும் எழுதிக்கணும். அதுதான் வந்து எல்சிஎம்மு. ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயரு, அடுத்தது 2 ஸ்கொயரு, அடுத்தது ஏவை பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர் இருந்தது, அதனால் இது பவரில் எது பெருசோ அது போட்டோம். அடுத்தது 2 ஸ்கொயரு, அடுத்தது வந்து ஏ ஸ்கொயர், இங்கேயும் ஏ ஸ்கொயர் தான் இருக்குது, இங்கேயும் ஏ ஸ்கொயர். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ க்யூப் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே என்ன வரும் நமக்கு? 9a க்யூபு. அப்போ இங்கே ஏ ஸ்கொயர்
இருக்குது, இங்கே ஏ க்யூப் இருக்குது. எது பெருசு? ஏ க்யூபு தான் பெருசு, அதை தான் எழுதணும். சரிங்களா? அடுத்தது இங்கேயும் பி ஸ்கொயரு, இங்கேயும் பி ஸ்கொயர், அப்போ பி ஸ்கொயர். இங்கே சி இல்லை, சி எழுதிக்கிறோம். இப்போ வந்து இதுதான் வந்து செகண்ட் சம்மோட எல்சிஎம். இது வந்து எப்படி எழுதலாம்? 9 2 4 4 9 எவ்வளோ? 36 ஏ க்யூப் பி ஸ்கொயர் சி இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 16 எம்மு, அடுத்து 12 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர், அடுத்து 8 என் ஸ்கொயரு. இப்போ வந்து 16 எம்மு, 16க்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? 16க்கு எல்சிஎம் எடுத்தால் அதோட பகா காரணி 2, 8 2 16, 1 2 4 2 8, 2 2 4, 4 2, அப்போ 2 பவர் 4, 1 2 3 4 டைம் இருக்குங்களா? அப்போ 16 வந்து 2 பவர் 4. அடுத்தது எம்மு, அடுத்தது 12 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். இப்போ வந்து 12க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 6 2 12, 1 2 3 2 6, 4 3, அப்போனா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3, அடுத்தது எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். அடுத்து 8 என் ஸ்கொயர். 8க்கு நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு, அதாவது 8னா என்ன பண்ணோம்? 4 2 8, 2 2 4, 4 2, அப்போ 2 க்யூபு. இப்போ 8னா 2 க்யூபு என் ஸ்கொயர். இப்போ இது 3யும் பாருங்கள், 2ன் அடுக்கு எது பெருசாக இருக்குது? 4. அப்போ இந்த சம்மோட மீப்போமா என்னது? எது பெருசு? 2 பவர் 4. 2ன் அடுக்கு 4 தான் பெருசுங்களா? அடுத்தது பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே எதுலேயுமே 3 இல்லை, அடுத்தது ஒரு 3. அடுத்து எம் வந்து ஸ்கொயர் தான் வந்து பெருசு. அடுத்தது என்ன இருக்குது? எம்முக்கு அடுத்து என் வந்து ஸ்கொயர் தான் பெருசு. அப்போ இதுதான் இதோட மீப்போமா. இதை எப்படி எழுதலாம்? 2ன் அடுக்கு 4. 2ன் அடுக்கு 4 வந்து எப்படி எழுதலாம்? 2ன் அடுக்கு 4 2 3 4 16ன்னு எழுதலாங்களா? அடுத்தது 3, 16 இன்ட்டு 3 எவ்வளோ? 48ங்களா? 48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். அடுத்தது ஃபோர்த்து சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்த்து சம் இது. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம காரணிப்படுத்தணும்? ஒரு வந்து கோவையாக கொடுத்தா, இப்போ இது ரெண்டையும் பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? 2p ஸ்கொயருங்களா? 2 இன்ட்டு பி ஸ்கொயர். அப்போனா நம்மளுக்கு பெருக்கும் போது 2p ஸ்கொயர் வரணும், ஆனால் கூட்டும்போது -3ன்னு வரணும். சரிங்களா? அப்போனா -1 -2 இது ரெண்டையும் பெருக்கினா +2 ஆயிரும். நம்ம கூட்டும் போது என்னவா கிடைக்கும் நமக்கு? -3ன்னு கிடைக்குங்களா? அப்போனா இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷனோட காரணி. இதோட காரணி என்ன? p-1, அடுத்தது p-2, -1 -2 ரெண்டையும் கூட்டும்போது -3ன்னு கிடைக்கணும், ரெண்டையும் பெருக்கும்போது +2ன்னு கிடைக்கணும். சரிங்களா? இப்போ வந்து எழுதியாச்சுங்களா? அடுத்தது p ஸ்கொயர் -4 இது எப்படி எழுதலாம்? அடுத்த சம்மு p ஸ்கொயரு, அதே மாதிரி ஸ்கொயர் வரா மாதிரி 2 எழுதலாங்களா? 2 ஸ்கொயர்னு எழுதலாங்களா? இப்போது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன சொன்னோம்? a + b இன்ட்டு a - bன்னு எழுதலாங்களா? இப்போ வந்து இது வந்து பிங்கிறதாவில் ஏனும் 2ங்கிறதாவில் பின்னு இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? p + 2 இன்ட்டு p - 2ன்னு எழுதலாங்களா? அப்போது p ஸ்கொயர் -4ஓட காரணிகள் இது வந்து p³ - 3b + 2ஓட காரணி. இது வந்து p ஸ்கொயர் -4. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது ப்ளஸ் பெருசாக இருக்கிறது. இது வந்து p - 1 இருக்குது, அப்படியே எழுதினோம்.
அடுத்தது இங்கே p -2 இருக்குது, இங்கேயும் p -2 இருக்குது, ஒரு டைம் எழுதிக்கலாம். இங்கே p + 2 இருக்குது. இதுதான் வந்து 4th சம்மோட மீபோமா. நெக்ஸ்ட்டு 5th சம்மு. 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 2x² - 5x -3ங்களா. இப்போ இது என்ன பண்ணணும்? ரெண்டையும் பெருக்குனா -6ன்னு வரணும். ரெண்டையும் பெருக்குனா -6ன்னு வரணும். ரெண்டையும் கூட்டினா என்னன்னு வரணும்? -5ன்னு வரணும். இங்கே -5ன்னு இருக்குங்களா. அப்போ என்ன வரும்? ஓர் ஆர் 6ங்களா. சரிங்களா. இப்போ வந்து -5ன்னு வரணும். அப்போ பெரிய நம்பர்கிட்ட மைனஸ் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் கூட்டும்போது -5ன்னு வந்துருச்சு. ரெண்டையும் பெருக்கும்போது -6ன்னு வந்துருச்சிங்களா. அப்போனா இந்த நம்பர் தான் வரும். அது என்ன பண்ணலாம்? கீழே வந்து இங்கே வந்து x² கெழு இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன 2 இருக்கிறதுனால இங்கே வந்து 2xன்னு எழுதணும். இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து கெழு கிடையாது. இப்போ p² அங்கே x²ன்னு இருக்குது, ரெண்டும் சேம் தான். இங்கே வந்து p²க்கு முன்னாடி கெழு இல்லை, அதனால் p - 1 p - 2ன்னு இதை அப்படியே எடுத்து எழுதணும். இங்கே வந்து என்னது? கெழு இருக்குது. x² முன்னாடி 2ங்கிற கெழு இருக்குது, அதனால் /2x. இப்போ வந்து இந்த 2 3யும் கூட கேன்சல் பண்ணலாம். 2 2 3 2 6 3 2 6ங்களா. அப்போனா இப்போ என்ன வரும்? 2x + 1. அடுத்தது 2 கேன்சல் ஆயிடுச்சு. x - 3ன்னும் எழுதலாம். அடுத்து 4x² - 36 இது வந்துருச்சிங்களா. இப்போ இதுலேருந்து என்னது? 4 காமனாக வெளியே எடுக்கலாங்களா. அப்போ x² என்ன வரும்? 4 9 36ங்களா. அப்போ 9. இந்த x² -9 எப்படி எழுதலாம்? 3² எழுதலாங்களா. 3 9ங்களா. இப்போ வந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? a² - b² ஃபார்முலா என்னது? a + b × a - b. ரெண்டையும் கூட்டி ஒரு டைமும் ரெண்டையும் கழித்து ஒரு டைமும் எழுதணும். இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷனோட காரணி. அடுத்தது இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட காரணி. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இதோட மீபோமா என்னவாக இருக்கும்? மீபோமா இங்கே என்னது? ஃபஸ்ட்டு 2x + 1, இங்கே 4 இருக்குது, 4 எழுதிக்கலாம். அடுத்தது 2x + 1, அடுத்தது இங்கே x - 3, இங்கேயும் x - 3 இருக்குது, ஒரு டைம் எழுதலாம். இங்கே x + 3. சரிங்களா. இதுதான் வந்து 5th சம்மோட மீபோமா. 6th சம்மு. 6th சம் எப்படி போடணும்? இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். 2x² - 3xy (2)ங்களா. இப்போ இதில் ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது? இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. காமனாக எடுக்க முடியாது. இங்கே x இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ எக்ஸை காமனாக வெளியே எடுக்கலாம். அடுத்தது இங்கே எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டா 2x மட்டும் இருக்கும், -3y மட்டும் இருக்கும். ஏன்னா x வெளியே போயிடும். இது மொத்தத்துக்கும் என்னது? பவர் ஸ்கொயர். அப்போனா என்ன வரும்? x², எக்ஸுக்கு தனியாக ஸ்கொயர் இன்ட்டு 2x - 3y ஹோல் ஸ்கொயர்னு வரணும். அடுத்தது 4x - 6y (3). இப்போ வந்து இதில் xy காமனாக வெளியே எடுக்க முடியாது, 2 காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ 2 காமனாக வெளியே எடுக்கும் போது இந்த பவரில் இருக்கிற 3யும் 2க்கு வந்துடும். அடுத்தது இங்கே 2 காமனாக வெளியே எடுத்துட்டால் வெறும் 2x - 3y இங்கே (3). இது வந்து a³ இங்கே வந்து 2x - 3y வந்து ஸ்கொயரில் இருக்குது. இங்கே 2x - 3y க்யூபில் இருக்குது. சரிங்களா. அடுத்த ஈக்குவேஷன் பார்க்கலாம் வாங்க. அடுத்தது 8x³ - 27y³. 8x³ - 27y³. இப்போ வந்து இதை எப்படி எழுதலாம்? நம்ம 8 வந்து 2³ x³ எழுதலாங்களா. அடுத்தது -27 3³ y³ எழுதலாங்களா. அதுக்கப்புறம் இதை எப்படி எழுதலாம்?
2x த ஹோல் கியூபு மைனஸ் 3y த ஹோல் கியூப்னு எழுதலாங்களா? இப்போ வந்து இது a கியூப் மைனஸ் b கியூப் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குங்களா? இதை எப்படி எழுதலாம் நம்ம? a கியூப் மைனஸ் b கியூபோட ஃபார்முலா என்னது? a கியூப் மைனஸ் b கியூபோட ஃபார்முலா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதுதான் வந்து a கியூப் மைனஸ் b கியூபோட ஃபார்முலா. இப்போது இதில் என்ன a மைனஸ் b, ஏங்கிற தாவில் என்ன இருக்குது? 2x மைனஸ் பிங்கிற தாவில் 3y. அடுத்தது a ஸ்கொயர் என்ன? 2x, அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் ஏபினா 3 2 6xy ப்ளஸ் இங்கே பியோட வேல்யூ என்ன இருக்குது? 3y, அப்போ 9y ஸ்கொயரு. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனு, அதுக்கப்புறம் இது மூணையும் கம்பேர் பண்ணி இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். அதை மீப்போமா கண்டுபிடிக்க போகிறோம். மூணுலேயும் பெருசு எதுங்க? இப்போ வந்து 2 பவர் கியூப் இருக்குங்களா? இது வந்து எழுத போகிறோம். இங்கே வந்து எதுவும் நம்பர்ஸ் கிடையாது. இதில் நம்பர்ஸ் இருக்குது, இதில் நம்பர்ஸ் இல்லை. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்? மீப்போமா என்னது? ஃபஸ்ட்டு 2 கியூபு. அடுத்து இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எதுவும் இல்லை. இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 2 கியூபு, இங்கே எக்ஸ் ஸ்கொயரு. அடுத்தது என்னது? 2x மைனஸ் ஒய் த ஹோல் கியூப் இருக்குது, இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஹோல் கியூபை தான் எழுதணும். 2x மைனஸ் 3y த ஹோல் கியூபு. இங்கே வந்து 2x மைனஸ் 3y ஹோல் பவர் 1 தான் இருக்குது. அடுத்தது இந்த டேர்ம் ஃபுல்லாக எழுதிக்கணும். என்னது? 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயரு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். பயிற்சி 3.2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.